தமிழக மக்களே, கிறிஸ்தவ மக்களே, இஸ்லாமிய மக்களே, இந்து மக்களே, உங்கள் யாவருக்கும் வணக்கங்கள். இயேசு கிறிஸ்து யார் என்ற தலைப்பில் உங்களோட புதிய ஏற்பாட்டிலிருந்து பேசிட்டு வர்றேன். இன்றைக்கு மத்தேயு 23 அதிகாரத்தை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த 23 அதிகாரத்தில் மதவாதிகளை தொடர்ந்து இயேசு சபிக்கிறார். இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஐயோன்னா கேடுன்னு அர்த்தம், சபிக்கிறது. இயேசு என்றைக்குமே முற்போக்கு சிந்தனை உள்ள, பகுத்தறிவுள்ள ஒரு பெரிய தலைவர். மதவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலை, மதவாதிகளுக்கு அனுசரித்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்க தான் இன்றைக்குள்ள போதகர்கள். பிஷப்பை பகைக்கக்கூடாது, ரெவரண்டை பகைக்கக்கூடாது, பெரிய தலைவர்களை பகைக்கக்கூடாதுன்னு அவங்கள ஜால்ரா போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பிழைக்கிறாங்க இன்றைக்கி உள்ள பாஸ்டர்களை. இயேசு ஊழியத்தை தொடங்கும்போது அன்னைக்குள்ள மதவாதிகளை பின்பற்றி போகலை. அவங்க மத ஸ்தாபனத்தில் இருக்காங்க, மோசேயினுடைய சிங்காசனத்தில் உட்காந்துருக்காங்க, நியாயப்பிரமாணம் 10 கட்டளைகள் அந்த முறையில் மத அடிப்படையில் இருக்காங்க. ஆனால் அதன்படி யாருமே செய்யறதில்லை. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல் இருக்காங்க, வெளிவேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, மக்களை ஏமாத்துறாங்க, தொன்களை பெரிதாக்குறாங்க, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுறாங்க, தசவமாக காணிக்க வாங்கி திங்கிறாங்களே தவிர அவங்களுக்கு நன்மை செய்யலை, அவங்களுக்கு நல்ல போதனைகள் கொடுக்கல. எல்லாரும் அவங்க மேலே 10 கட்டளைகளை பாரத்தை துணிக்கிறாங்க. இவங்க அதை யாருமே கடைப்பிடிக்கிறதில்ல, யாரும் அதை செய்கிறதில்ல. விதவைகள் வீடுகளை பச்சிக்கிறாங்க. இப்படி நிறையா குற்றச்சாட்டு சொல்கிறாரு. ஐயோ ஐயோ ஐயோன்னா கேடு, அவங்களுக்கு கேடு வரப்போகுது, அவங்களுக்கு எல்லாம் கேடு, அவங்களுக்கு அநியாயமாக நாசமாக போக போகிறாங்க, அவங்க நல்ல நிலைமைக்கு போக மாட்டாங்க, குருடருக்கு வழிகாட்டுகிற அவங்க குருடர்களாக இருக்காங்க, விரியம் பாம்புகளாக, விரியம் பாம்பு குட்டிகளாக இருக்கிறாங்க, மதிகேடராக இருக்காங்க, முட்டாளாக இருக்காங்க. இப்படி நிறைய காரியங்களை தொடர்ந்து வஞ்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்க. இன்றைக்குள்ள பாஸ்டர்கள் மாதிரி இயேசுவை நினைக்காதீங்க. தவறான போதனையாளர்களை, மதவாதிகளை அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கார். அந்த அடிப்படையில் தான் நானும் பேசுகிறேன். நானும் இன்றைக்குள்ள பாஸ்டர்களை முழுவதும் வேதத்துக்கு புறம்பாக நடப்பதுனால நானும் எதுக்குறேன், இயேசுவை பின்பற்றுகிறேன், இயேசுவின் வழியில் பேசுகிறேன். மற்றபடி இவர் குற்றஞ்சாட்டுறாரு, வைகிறாரு, பாஸ்டர்களை வைகிறாரு, வைக்கிறாருன்னு நினைக்காதீங்க. அதே சமயத்தில் ஜெருசலேம் மக்களை பார்த்து சொல்கிறாரு, எத்தனையோ முறை உங்களுக்காக நான் அழைப்பு கொடுத்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கல. கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிற மாதிரி எத்தனையோ முறை நான் சேர்க்க மனதாக இருந்தேன், உங்களுக்கு மனது இல்லாமல். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை உங்களுக்கு நான் அனுப்புனேன், அவங்க எல்லாரையும் கல்லறிஞ்சு கொன்னீங்க, கொலை செஞ்சீங்க, சிலுவில் வச்சு அரைஞ்சிங்க. கடைசியில் நான் வந்திருக்கேன், என்னையும் கொல்ல போகிறீங்க, என்னையும் சிலுவில் வச்சு அறைய போகிறீங்க, எனக்கு நல்லா தெரியும் என்று எருசலேமை பார்த்து கண்ணீர் விடுறார். இந்த நாளை கூட நீ பயன்படுத்தலையே தேவகுமாரன், நானே வந்திருக்கேன், உன்னை ரட்சிக்க வந்திருக்கேன், என்னையும் நினைக்கலையே, என்னை அறியலையே என்று கண்ணீர் விடுகிறார். கோழியோட குஞ்சுகளோட இயேசு ஏன் தன்னை ஒப்பிடுறாருன்னா, ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு வயல் வெளி, ஒரு வயக்காடு நெருப்பு பட்டு எல்லாம் எரிஞ்சு போகுது. அந்த வயலுடைய எஜமான் எரிஞ்ச பிறகு வர்றாரு, எல்லாம் எரிஞ்சு போச்சு, எல்லாம் பார்க்குறாரு. மட்டு சாமான்கள், தட்டி, கூடை, அந்த விவசாயத்துக்குரிய பொருள் எல்லாமே எரிஞ்சு, அந்த வயல் எல்லாம் எரிஞ்சு கிடக்கு. அதில் ஒரு மண் சட்டி மாதிரி ஒரு கருப்பாக ஒன்று மட்டும் உருண்டையாக இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது.
அது என்னன்னு சொல்லி பூட்ஸு காலால் அதை எத்துறாரு. எத்தும்போது அது கோழியாக இருக்குது. அதுக்குள்ளே இருந்த குஞ்சுகள், உயிர் உள்ள குஞ்சுகள் நாலா பக்கம் கொய்யா கொய்யான்னு பறந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கோழி தீ எரிஞ்சு வரும்போது தன் குஞ்சுகளை கூப்பிட்டு தன்னுடைய இறக்கைக்குள்ளே ரெண்டையும் அந்த குஞ்சுகளெல்லாம் உள்ளே விட்டு அப்படியே ரெக்கையை மூடி தன்னைத்தானே அப்படியே மூடிக்கிறது. அந்த தீ மேலோங்கி வந்து எல்லாம் எரித்து அந்த கோழியும் எரித்து சாம்பலாக்கிட்டு அப்படியே அந்த தீ அணைஞ்சு போடுது. அப்படியே அந்த கோழி அதுலேயே மாண்டு போகுது, செத்து போகுது அக்கினியில். அந்த கோழி சிறகுக்குள்ளே உள்ள குருவிகளுக்கு, அந்த குஞ்சுகளுக்கு ஒரு சேதமும் இல்லை, அது உயிரோடையே இருக்குது. இந்த எஜமான் வந்து அதை அகற்றின உடனே அந்த குஞ்சுகள் உயிரோடு போகுது. அப்போ அந்த எஜமான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இப்படி ஒரு தாய் பாசமா கோழிக்கு, இவ்வளவு பாசமா? அதுதான் நடந்த சம்பவம். இயேசு அந்த கோழியை போல தன்னைத்தானே தியாகம் பண்ணி தன் உயிரையே கொடுத்து தன்னையே அழிச்சிக்கிறதுக்கு வந்திருக்கேன். ஆனால் குஞ்சுகளைப் போல் உங்களை பாதுகாக்க வந்திருக்கேன். என் செட்டையின் மறைவிலே வாங்கப்பா, எல்லாரும் என் கண்ட்ரோலில் வந்துருங்க. நான் உங்களுக்காக மறிக்க போகிறேன், ரத்தம் சிந்த போகிறேன், சாக போகிறேன். கோழி தன் குஞ்சுகளுக்காக இறக்க விரித்து கூவி கூப்பிடுறது மாதிரி நான் கூப்பிடுறேன் இந்த ஜெருசலேமை பார்த்து கண்ணீர் விடுறாரு. எரு என்றால் கடவுள்னு அர்த்தம். சாலோம் என்றால் சமாதானம்னு அர்த்தம். ஜெருசலேம் என்றால் தேவ சமாதானம் என்று அந்த நகரத்துக்கு பேர் அர்த்தம். அதான் மகாராஜா நகரம்னு சொன்னார். ஜெருசலேம் மேலே சத்தியம் பண்ணாதீங்க, அது மகாராஜாவுடைய நகரம்னு சொன்னார். கடவுளுடைய வந்து ஸ்தலம் அது. அங்கே தான் தேவாலயம், உலகத்திலேயே சாலமோன் மகாராஜா கட்டின ஒரு தேவாலயம் அங்கே தான் முத கட்டினான். அந்த ஜெருசலேமில் தான் குமாரனாகிய இயேசு அங்கே தான் பிறக்கிறாரு, பெத்லகேமில். அங்கே தான் ஆலயம் இருக்குது. அதனால் உலகத்துக்கே அது நடுமயமாக இருக்குது. இன்றைக்கி ஜெருசலேம் இருக்கு இல்லையா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது உலக பிரகாரமாக புனித நாடு, புனித நகரம்னு சொல்லப்பட்டாலும் கடவுள் பரலோகத்தில் தான் இருக்கார். ஆனால் அங்கே பூமியில் கடவுளுடைய வார்த்தையை அனுப்பி குமாரனாக இயேசுவாக அங்கே அவதாரம் எடுத்தது அந்த ஊரில். அது நடுமயம், உலகத்தையே சென்டர். அங்கேருந்து உலகம் முழுவதும் ரட்சிக்க அங்கே இயேசு பாலகனாக பிறக்கிறாரு. அதனால் அது வெளிநாடு, வேறு பாஷை, நம்ம கடவுள் கிடையாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஹிந்தி பேசுகிற மோடியை, டெல்லியில் உள்ள மோடியை நம்ம தமிழ்நாடு உள்ளவங்க ஏன் பிரதமராக ஏற்றுக்கிறோம்? அவர் வேறு மாநிலம், வேறு மொழி பேசுகிறாரு, நம்ம பிரதமர்னு ஏன் ஏற்றுக்கிறோம்? ஏன்னா ஒரே நாடு. அந்த மாதிரி ஒரே உலகம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். கடவுளுக்கு ஜாதி, மதம், மாநிலம், நாடு இப்படிலாம் கிடையாதுல்ல. இறைவனுக்கு எல்லா மக்களும் தானே. அதனால் வேறு நாட்டில் பிறந்திருந்தாலும் வேறு மொழி பேசினாலும் இயேசு உலக ரட்சகர். அப்படியே எடுத்துக்கிட்டாலும் இயேசு வேறு கண்டத்தில் பிறக்கல. நம்ம ஆசியா கண்டத்தில் பாலஸ்தீனா மேற்கு ஆகிய உள்ளது நம்ம இந்தியா. இங்கேருந்து இயேசுவின் பிறப்புக்கு நட்சத்திரத்தை பார்த்து சாஸ்திரிகள்லாம் போய் வணங்கினதாக சரித்திர சான்று இருக்குது. அதனால் இயேசு ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக வரல, உலக இரட்சகராக வந்தார். இந்த இயேசுவை செட்டையில் நம்ம மூடி குஞ்சுகளைப் போல நம்ம மறைஞ்சு ஆசீர்வாதம் பெறுவோம். வரும் கோபாக்கேணிக்கு தண்டனைக்கு தப்பித்து இயேசுவோடு இணைவோம். இந்த பாக்கியத்தை கடவுள் நமக்கு தருவாராக. நன்றி, வணக்கம்.